பர்வதமலை ஏறும் பக்தர்களுக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்ட மாவட்ட நிர்வாகம். வெளி மாவட்ட பக்தர்கள் இணைய வழியில் விண்ணப்பிக்க வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் தென் மகாதேவ மங்கலம் கிராமத்தில் 4560 அடி உயரத்தில் உலக பிரசித்தி பெற்ற பர்வதமலை உள்ளது. இந்த மலையின் உச்சியில் அருள்மிகு ஸ்ரீ பிரம்மராம்பிகை உடனுறை மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலுக்கு வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். பர்வதமலை ஏறும் பக்தர்கள் நலன் கருதியும் மலையேறும் வழிபாதை மற்றும் மலை உச்சியில் ஒரே நேரத்தில் அதிகப்படியான கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு புதிய வழிகாட்டு நடவடிக்கைகளை வெளியிட்டனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்பது காலை 5 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றிலிருந்து காலை 5 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையே பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவர் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது இன்று காலை முதல் நடைமுறைக்கு வந்து தற்போது பின்பற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக 1 மணி நேரத்திற்கு அதிகபட்சமாக 100 நபர்கள் என்ற அளவில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று புதிய கட்டுப்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் 18 வயது முதல் 60 வயது உள்ளவர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், கர்ப்பிணிகள் நடக்க இயலாத நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மலையேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் மாவட்ட நிர்வாகம் புதிய அறிவிக்கைகளை அறிவித்துள்ளது. நுரையீரல் பாதிப்பு உள்ளவர்கள், சுவாச பிரச்சினை உள்ளவர்கள், இதய நோயாளிகள், உயர் மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் கொண்டவர்கள் மலையேற முயற்சிக்க வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பர்வதமலை சுற்றியுள்ள கிராமங்கள் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் 200 நபர்கள் ஒரு நாளைக்கு மலையேற அனுமதிக்கப்படுவார்கள். அவர்கள் ஏதேனும் ஒரு வசிப்பிட நகல் அளித்து மலையேறி சுவாமி தரிசனம் செய்யலாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதர மாவட்டங்களை சார்ந்தவர்கள் 800 நபர்கள் ஒரு நாளைக்கு இதற்கென ஏற்படுத்தப்பட்டு இருக்கும் இணைய வழியில் விண்ணப்பித்து அனுமதி பெற வேண்டும் என்று இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் மலையடிவாரத்தில் சுழற்சி முறையில் மருத்துவக் குழு அமைக்கப்பட வேண்டும் என்பது புதிய அறிவிப்பாக உள்ளதால் பர்வதமலைக்கு வரும் பக்தர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இணைந்து குடிநீர், கழிவறை, மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.